இறைவனை அடைவதற்கான எளிய மந்திரத்தை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். அது என்ன? ஓம்பூர் போட்ச தச்சவதரண்யம்பர் கோ தேவஸ்தே தீமிகி தியோ யோன பிரஜோதயா என்கின்ற 108 முறை சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரமா, அல்லது பஞ்சாட்சரமாகிய சிவாய மந்திரமா, அல்லது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய நாராயண மந்திரமா என்றால், நம்முடைய சான்றோர் பெருமக்கள் ஞான மலர்களாக இந்த மண்ணில் பூத்த மகான்கள் சொல்கிறார்கள், கரைதல் என்கின்ற ஒற்றை மூல மந்திரம்தான் இறைவனை அடைவதற்கான வழி. அது என்ன கரைதல்? ஒரு வேடிக்கையாக எழுதுகின்றார்கள், கடலினுடைய ஆழத்தை பார்ப்பதற்காக 2 உப்பு பொம்மைகள் புறப்பட்டது. ஆனால் புறப்பட்ட 2 உப்பு பொம்மைகளும் கடலுக்குள்ளேயே கரைந்து போனதைப் போல கடவுளினுடைய பெருமையை, ஆழத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு புறப்படுகின்ற நாம் கடவுளுக்குள்ளேயே கரைந்து போக வேண்டும். தன்னை கரைத்தல் தான் இறை வழிபாட்டின் மகோ உன்னத நிலை.